Very happy to have Mr. Shanthakumar sir with us today. Sir, நீங்க அந்த அவார்ட் வாங்குறது first of all many congratulations to you sir. எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க இந்த அவார்ட் வாங்குறது? இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். எப்படின்னா என்னை நானே சொல்லிட்டு இருக்கிறத விட என்னுடைய சமூகத்துல இப்போ வந்து நீங்க இங்க கொண்டு வந்து நிறுத்தி வச்சு இந்த விருதை வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் கீழ் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் சாந்தகுமார் என்பவர் இந்த செய்கை செய்கிறார், இந்த செயல்பாடுகளால் இவர் அங்கீகரிக்கப்படுகிறார் போது கீழே அமர்ந்திருக்கிற ஒரு 10 பேர் ஐயோ இந்த பணிகளை நம்மளும் செய்யலாம் போல இருக்கு, ஆனா இது யாருக்கும் செய்யாத செயலா இருக்கு, அப்ப நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் எந்திரிச்சா எங்க இன்னைக்கு என்ன சொல்றோம்னா மனிதம் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. காரணம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து ஒரு 4 குழந்தைகளையாவது வீட்டுல பெற்றெடுத்தாங்க, அதுல ஒரு குழந்தையாவது அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு குழந்தை பெற்றெடுக்கிற சமூகமா மாறிடுது. இப்ப அந்த ஒரு குழந்தைக்கு நம்ம கடுமையான கல்வியை கொடுக்குறோம், என்னோட நம்மளுடைய உழைப்புல இருக்க அத்தனையும் கல்வியா கொடுக்குறோம். அந்த கல்வியை கற்ற குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பெரிய நிறுவனங்கள் வந்து நல்லா கல்வி கட்டுறாங்கன்னு கொத்திட்டு போயிருக்கு. அப்போ அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பாப்பா நான் வந்து உனக்கு ஒரு ஹோம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன், அங்க உங்களை வச்சு பாத்துக்கிறேன், நான் செலவெல்லாம் நானே பண்ணிடுறேன்னு சொல்லுகிற சூழல் வந்து அப்போ தாயுடைய அரவணைப்புகள் அதெல்லாம் இறுதி கட்டத்தில் அவங்க யாருமே கிடைக்காத போது படுகிற வலிமை வலி வேதனை இதெல்லாம் குறையணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாகும். அதன் மூலமாக இந்த விருதின் மூலமாக எல்லாருக்கும் தெரிஞ்சதுங்கிறது மகிழ்ச்சியா ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். எங்களுக்கு இது மாதிரி நிறைய இன்ஸ்பயர் பண்ணுங்க. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இப்படி இது மாதிரிலாம் பார்க்கும்போது எங்களுக்கும் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நாங்க பாத்தீங்கன்னா பாடி நாங்க அடக்கம் பண்றது என்னன்னா முழுக்க கல்லூரி மாணவிகள் தான் எங்க கூட தூக்குவாங்க. ஏன் அப்படின்னா அப்ப அவங்கள வந்து உணர்த்துறோம், நீ அப்பா அம்மாவை விட்டுட்டு போயிட்டேன்னா இங்க இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தான் இந்த பாடி எடுக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறத கல்லூரி மாணவிகள் பெண்கள் மட்டுமே தூக்குவாங்க. எங்களுடைய உடல்கள் இந்த இறந்து போன உடல்களை பெண்கள் மட்டுமே தூக்க வைப்போம். அவங்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு ஆண் வலிமையானவன் அல்ல, வலது கை பலமா இடது கை பலமானா யாரை கேட்டாலும் வலது கைங்கப்பா, ஏன்னா நீங்க தொடர்ந்து செயல்படுத்தினாலும் வலது கை பலமா தோணுதே ஒழியா பிறக்கும் போது வலது கையும் இடது கையும் ஒரே மாதிரி தான் பிறந்தது. அப்ப இடது கை பலம் குறைந்ததுன்னு யார் சொன்னா? ஆக பெண்களையும் சரியான விஷயங்களில் சரியான பதத்தில் இறக்கினார் அவர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல். ஏன்னா நீங்க பெண்கள்னாவே அது பேயி, இறந்துருச்சுனாவே குணம்னாவே பயம், இதெல்லாம் சொல்லி கொண்டு வரோம். இதெல்லாம் இல்ல, யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம்னு சொல்றதுக்காகத்தான் பெண்களை வச்சு செய்யறோம். அடுத்து திருநங்கைகளை வச்சு நம்ம பாடி எடுக்கிறோம். ஏன்னா ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல என்று எந்த சமூகம் உன்னை வீசிச்சோ அந்த சமூகம் அனாதையா கிடக்குது, நீ வா நம்ம தூக்கலான்னு சொல்லி அவங்களையும் கூப்பிடுறோம். இப்ப எல்லா பணிகளையும் நாங்கள் இந்த பணிகள்ல செய்யறோம். ரொம்ப ரொம்ப அழகா செய்றீங்க சார். ரொம்ப பெருமையா இருக்கு எல்லாம் கேட்க. Thank you so much for நன்றி.